தேர்தல் பத்திரங்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ் புதுசா கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். யார் வேணாலும் ஒரு கட்சிக்கு எவ்வளவு வேணாலும் நிதி அளிக்க முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து எதிர்கட்சிக்கு காசு கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆர்பிஐ அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி நீ ஏன் வந்து காங்கிரஸ்க்கு காசு கொடுத்த, ஏன் திமுக காசு கொடுத்த, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு காசு கொடுத்தன்னு மிரட்ட முடியும். ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் யார் ஒரு கட்சிக்கு என்ன வழங்குகிறார்கள், எவ்வளவு காசு தராங்கன்னு தெரியாது. இது நவீனமான ஒரு புதிய முறையிலே ஏறத்தாழ லஞ்சம் வாங்குற மாதிரி தான். ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விளக்கம் எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2018 கொண்டு வராங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை. 23 வரைக்கும் அவர்களுக்கு ஒரே கட்சி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் 6564 கோடி. எவ்வளோ? 6564 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட, தனியாக இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கல. இதை தவறு என்று நேற்று அவங்களுடைய நீதி, நேர்மை, நியாயம் தவறானது, செல்லாது, மக்களுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இன்று உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்களை எதிர்த்து வெயில், மழை, குளிர், டெல்லி குளிர்லாம் சாதாரணமாக வெளியில் உட்கார முடியாது. அப்படிப்பட்ட குளிர், அதில் விவசாயிகள் வாடி ஒரு ஆண்டு போராடினார்கள். போராடிய பிறகு வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது. என்னென்ன இன்னல்கள், என்னென்ன எதிர்ப்புகள் அந்த விவசாயிகள் சந்தித்தார்கள் என்றால், எத்தனையோ பேர் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தார்கள். ஒரு அமைச்சர், பிஜேபி அமைச்சருடைய உறவினர் வண்டியை ஏற்றி விவசாயிகளை கொலை செய்தார். இதையெல்லாம் தாண்டித்தான் அந்த விவசாயிகள் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றார்கள். விவசாயிகளுக்கு எதிரான சட்டம். அதே போல நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளுக்கு எதிரான சிஏஏ, அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள், லேபர் கோட் லாஸ். அந்த லேபர் கோட் லாவை எப்படி அந்த மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து பாஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்டது மக்களவையிலே, மாநிலங்களவையிலே. அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதை எதிர்த்து போராடும் போது அத்தனை பேரும் அங்கிருந்து போராடியவர்கள் எல்லோரும் அங்கிருந்து அவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதை எதிர்த்து மக்களவையிலே நாங்கள் கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டு அதற்கு பதில் இல்லை என்பதால் வெளிநடப்பு செய்கிறோம். வெளிநடப்பு, எதிர்க்கட்சியெல்லாம் வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து 5 நிமிஷத்தில் அதை நிறைவேற்றுகிறார்கள். இப்படி விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், தலித்கள் என்ற அத்தனை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. அது மட்டும் இல்லை, இன்று மறுபடியும் அந்த சட்டங்கள், விவசாய சட்டங்கள் திரும்ப பெறப்பட்ட போது
அவர்களுக்கு தந்த வாக்குறுதி அடிப்படை ஆதார விலை எம்எஸ்பி அதை வழங்குகிறேன், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அவர்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் தந்திருந்த வாக்குறுதி. அவங்க வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற மாட்டாங்க. 15 லட்சத்துக்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் எந்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் விவசாயிகளிடம் தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. மறுபடியும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு ட்ரோன்களை பயன்படுத்தி கண்ணீர் புகை வீசுகிறார்கள், முள்ளை தூக்கி போடுறாங்க, வேலிகளை தூக்கி எறிகிறார்கள், மிரட்டுகிறார்கள். எத்தனையோ பேர் விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள் நாடு முழுவதும். இப்படி அவர்கள் என்ன டெரரிஸ்டா? விவசாயிகள் நியாயத்தை கேட்பதற்காக இந்த நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கையை கேட்க மாட்டேன், அவர்களுடைய நியாயமான தரப்பை கேட்க மாட்டேன் என்று அவர்கள் மீது கண்ணீர் புகையை தூக்கி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி.